வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சுக்கிரனின் சஞ்சாரம். இதனால் 7 ராசி மக்களின் வேலை, தொழில் மற்றும் வியாபார வாழ்க்கையில் நல்லதொரு ஆதாய பலன் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியான சுக்கிரன் ஜூலை 7ஆம் தேதி வரை சுக்கிரன் இந்த மிதுன ராசியில் இருக்கிறார். ஆக மொத்தம் ஒரு 18, இது ஒரு 7, 25 நாட்கள் அவர் மிதுன ராசியில் தங்கி சாதகர்களுக்கு நன்மை பல செய்வதற்கு அருள்பாலிக்கிறார். இதனால் சில ராசி மக்களின் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் சார்ந்த ஆதாய பலனை பெறுவார்கள் என்று நம்பலாம். ஆனால் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம் ஆகிய இந்த 7 ராசி மக்கள் தங்கள் தொழிலில் பெரிய மகத்துவத்தை, ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் என்று நம்பலாம். மேஷ ராசி மக்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதியாகி இருக்கிறார். இப்பொழுது அவர் 3வது வீட்டில் பயணத்தில் இருக்கிறார். நல்ல வாய்ப்புகளை தேடி வேலைகளை மாற்ற நினைக்கும் மக்களுக்கு வேலைகள் மாறலாம். அதனால் நல்ல ஒரு பொருளாதார மறுபடியும் அதிகமாகும். இதை செய்வது உங்கள் தொழிலில் உங்களுக்கு திருப்தி அடைய உதவும். வணிகர்கள் தங்கள் உத்திகளில் மாற்றத்தை கொண்டு வந்து ஆதாயத்தை பெருக்குவார்கள். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வணிகத்தை விரிவுபடுத்துவார்கள். இதனால் இவர்களுக்கு அதிக லாபம் ஈட்ட உதவக்கூடிய சூழல் உருவாகிறது. அடுத்து ரிஷபம் ராசிக்கு முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் தற்போது 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களின் தொழிலில் வெற்றிக்கான, ஆதாயத்திற்கான, சேமிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதனால் இந்த சுக்கிரன் சஞ்சாரம் இந்த ரிஷபராசி மக்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். இதனால் இவர்கள் வாழும் சமூகத்தில் இவருடைய கௌரவம் உயரும். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு 5 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் இப்பொழுது முதல் வீட்டில் சஞ்சரிப்பார். இதனால் தங்கள் சோதனைகளில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் மிதுன ராசி மக்கள் மகிழ்ச்சி மேம்படும். இவர்கள் நினைத்தவாறு சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் உருவாகி இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். மற்றும் இவர்கள் இதனால் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தில் செழிப்பு அதிகரித்து நலமுடன் வாழ்வார்கள். கூடுதலாக இவர்கள் நல்ல பெயரையும் சம்பாதிப்பார்கள், புகழை பெறுவார்கள். இதே நேரத்தில் இவர்கள் தங்கள் நேரத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சூழலில் மகிழ்ந்து வாழ்வார்கள் என்று கூறலாம். அடுத்து சிம்மராசி மக்களுக்கு 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 11வது வீட்டிற்கு மாறும் சமயத்தில் இது லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனால் இவர்கள் சோதனைகள் அனைத்திலும் வெற்றி பெற்று பொருளாதாரத்தில் முன்னேறும் அடைவார்கள். இவர்கள் தங்கள் தொழிலில் பல வெற்றிகளை பெற்று ஆதாயத்தை குவிப்பார்கள். இது தவிர இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சிறந்த அங்கீகாரத்தை பெறுவார்கள். இதில் வெற்றி பெற்று சம்பள உயர்வுடன் பதவி உயர்வையும் பெற்று நலமாக வாழ்வார்கள். அடுத்து கன்னிராசி. சுக்கிரன் கன்னிராசிக்கு 2 மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி தற்பொழுது 10ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இது பதவி ஸ்தானம். அதிர்ஷ்டத்தின் தீவிர ஆதரவை பெறுவார்கள். இதை தவிர கன்னிராசி மக்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இந்த நேரத்தில் வேலை செய்யும் இந்த கன்னிராசி மக்கள் தங்கள் சார்ந்த கொள்கைகளை பின்பற்றும் மக்களாக இருந்து தங்கள் பிம்பத்தை உருவாக்குவார்கள். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் புதிய மற்றும் அற்புதமான வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. இதனால் நல்லதொரு ஆதாயத்தை அடைந்து அந்த பணத்தை சேமிப்பதில் இவர்கள் குறியாக இருந்து வாழ்வில் முன்னேறுவார்கள். அடுத்து துலாம் ராசிக்கு முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் தற்பொழுது உங்களின் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண நீங்கள் அதிகமான வேலைகளை மாற்ற விரும்பக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த வேலைகள் யாவும் உங்களுக்கு நலத்தை தரக்கூடிய சூழலை நீங்கள் பெறுவீர்கள். மற்றும் நீங்கள் ஆன்சைட் வாய்ப்புகளையும் பெற இந்த நேரத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வழியில் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள். ஆதாயத்தை அறுவடை செய்து குடும்பத்துடன் மகிழ்ந்து இருப்பீர்கள்.
அடுத்து கும்பராசிக்கு 4வது மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் தற்பொழுது 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களின் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். உங்களின் தொழிலை பொறுத்தவரை உங்கள் தைரியம் மற்றும் நிர்வாக திறன் மூலம் உங்களின் சிறந்ததை உங்களால் வெளிப்படுத்த முடியும். இது உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதை உறுதி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பலாம். சுக்கிரன் 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருந்தால் அந்த நபர் ஒரு சிறந்த மற்றும் அசாதாரண கலைஞராக முடியும். பாடகர்களாகலாம், சினிமாவின் மீது அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கலாம். சுக்கிரனின் தாக்கத்தால் சில மக்கள் கவிஞர்கள், ஓவியர்கள், ஆடை வியாபாரிகள், ஜவுளி தொழிலதிபர்கள், துணி தயாரிப்பாளர்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் விற்பனையாளர்கள் அல்லது வாகன உற்பத்தியாளர்கள் போன்றவர்கள் ஆகிறார்கள். ஆகவே மேற்கூறிய ராசி மக்கள் நல்ல சூழலில் நாங்கள் தொழிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமொந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.